என்னது இது? இன்னைக்கும் வீடு பூட்டி இருக்கு. ஒருவேளை வெளியூர் எங்கேயாச்சும் போயிருக்காங்களா? அண்ணன், இந்த தெருவுல ருக்மணி அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்களா? அவங்க ஏதோ புது வீடு கட்டி குடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்கப்பா. புது வீடு கட்டி போற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆனா எனக்கு மட்டும் பணம் தரதுக்கு யோசிக்கிறியா? நீ நல்லா மாட்டின என்கிட்ட. என்ன தம்பி, கடையில ஆள் இல்லைன்னு எங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களா? தனம், உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி பழகாம இந்த இடத்த விட்டு போக மாட்டார் போல. சீக்கிரம் தம்பிக்கு சொல்லி கொடுத்துரு. சரி வாங்க உட்காருங்க. கடைசியா நான் கொடுத்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்னடா சொல்ற? அப்ப லெட்டர் கொடுக்கவே இல்லையா? இல்ல மாமா, அவங்க கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அந்த லெட்டரை என்கிட்ட கொடு, நானே போய் கொடுத்துடுறேன். நீங்க தானே ராதிகாவோட அப்பா? நான் தான் தனத்தோட முன்னாள் மாமியார். உங்களை கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது. அன்னைக்கு கதிரும் தனமும் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. உங்க பொண்ணுக்கு மணமேடை வரைக்கும் வந்து அந்த கல்யாணம் நின்னு போயிருக்கு. இப்போ கதிருக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்கய்யா. ஆனா ராதிகா இன்னும் அந்த வீட்லயே இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. இல்ல உங்க சம்மதத்தோட தான் ராதிகா அந்த வீட்ல இருக்காளா? ராதிகா என் தங்கச்சி வீட்டுல தானமா இருக்கா. என் பொண்ணை வளர்த்தது என் தங்கச்சி வாசுகி தான். கிட்டத்தட்ட அவ என் பொண்ணுக்கு ஒரு அம்மா மாதிரி தாமா. என் தங்கச்சி வீட்டுல ராதிகா இருக்கிறது எனக்கு தப்பா தெரியலையே. கதிருக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதனால ராதிகா மாதிரி ஒரு வயசு பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. பாக்குறவங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்களே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ராதிகாக்கு இன்னும் கதிர் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு.